பெண்கள் சரிபாதியாக வரணும், ஆனால் வரல. இப்போ ஒரு பெண்மணி தான் வந்துடுது. ரெண்டா? ஒருத்தவங்க தான். 2 பேர் இருக்காங்க. 2 பேரா? இந்த 2 வருஷம் நாம் தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் இந்த மாதிரி வரைவு நிதிநிலை அறிக்கையாக இருந்தாலும் வேளாண் வரைவு நிதிநிலை அறிக்கையாக இருந்தாலும் ஒரு பெண்மணியை கொண்டு தான் வெளியிடுவோம், அவங்க தான் வாங்குவாங்க. இன்றைக்கி யார் அது? வாங்க வச்சு வாங்க. ஒரு நிமிஷமா. தமிழக அரசிற்கான 2019-2020 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டம் குறித்த நிழல் நிதிநிலை அறிக்கையை தமிழக மக்கள் மன்றத்தில் உங்கள் மூலமாக, ஊடக நண்பர்கள் மூலமாக இதை வெளியிடுகிறோம். இதில் என்ன ஒரு பெருமைன்னா 17 ஆண்டுகளாக இதை வெளியிடுறோம். இது 17வது நிழல் நிதிநிலை அறிக்கை. ஆனால் உங்களிடமிருந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே எங்களை பாராட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தரம் நிச்சயமாக நீங்கள் வெளிப்படையாகவே பாராட்டுவீங்க. இது மாதிரி ஐரோப்பிய நாடுகளில், மேலை நாடுகளில் இது செய்வாங்க. இந்தியாவில் செய்கிறது இவங்க ஒரு கட்சி தான் அப்படின்ற ஒரு சின்ன பாராட்டு எங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் தானே? என்ன இருக்கும் தானே? நிச்சயமாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து கிடைச்சா, ஊடக நண்பர்கள்கிட்ட இருந்து கிடைச்சா எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதை வெளியிடும்போது, ஒவ்வொரு வருஷமும் இல்லை, இது 17 வருஷம். அதே மாதிரி வேளாண்மைக்கு 11 வருஷம் வெளியிடுறோம். அதுவும் விரைவில் இன்னொன்று நாம் வெளியிடுவோம். அம்மா நீங்கள் நான் வெளியிடுறேன், நீங்கள் பெற்றுக்கிறீங்க. வேலை என்னமோ 14 தான் வேலை. அந்த சட்டப்பேரவையில் அந்த வளாகத்தில் துப்புரவு பணி தான். அதுக்கு என்ன தகுதினா 8ஆம் வகுப்பு படித்தா போதும். 14 வேலை தான். அதுக்கு 4600 பேர் மனு போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன படிப்பு தெரியுமா படிச்சிருக்காங்க? பிஇ, எம்பிஏ, எம்காம், எம்எஸ்சி, எம்ஃபில். எதுக்கு? துப்புரவு தொழிலாளர் வேலை. அப்போ இதிலிருந்து வேலையில்லாத திண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத 45 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த அளவு இந்திய அளவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு, ஒரு புள்ளி ஒரு சொல்லுது. அதனால் 6.1 விழுக்காடு அந்த அளவுக்கு டிமானிட்டைசேஷன் முன்னாடி நடக்கும். ஆமாம். அதனால் இதில் நாங்கள் சேர்த்துருக்கிறது முக்கியமாக வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கிறதுக்கு வேண்டிய வழிமுறை சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று வறுமை ஒழிப்பிற்கான சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆகியும் முதல்ல சொன்னாங்க எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. அது எராடிகேஷன் பாவர்ட்டி அப்படி முடியாது, வறுமையை ஒழிக்க முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டின்னாங்க, வறுமையை குறைக்கிறது அப்படின்னாங்க. இப்போ அதுவும் இல்லை, அதையும் செய்ய முடியல. வறுமை அதிகமாக தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 35 லட்சம் குடும்பங்கள், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே வாழறாங்க. 35 லட்சம் குடும்பங்கள், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன், பிபிஎல், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இதுக்கான வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு ஒரு சிறப்பு பணிக்குழு ஒன்று அமைக்கணும்னு சொல்லி யோசனை சொல்லியிருக்கிறோம். இதற்கு
மனிதவள மேம்பாட்டு வல்லுநர்கள், பொருளாதார நிபுணர்கள் இவர்களை கொண்ட ஒரு குழு அந்த அறிக்கையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பை பெருக்க அவர்கள் கூறுகின்ற யோசனையை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் இந்த வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கணும். 5 வருஷம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கணுன்றது அதையும் சொல்லியிருக்கிறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.